ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு பாட்டே பாட தெரியாது, ஏன்னா பாடுன்றீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாட்டு உங்கள் வாயில் ஜீவனுள்ள வலிமையான வார்த்தைகள் வருது பாருங்க. அந்த வார்த்தை புரிந்தவங்களா நீங்கள் பாடுங்க. கர்த்தர் உங்களுக்கு புது புது பாடல்களை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார். அந்த பாடல்களை நீங்கள் பாடும்போது, அபிஷேகத்தில் நிறைந்து நீங்கள் பாடும்போது என்ன தெரியுமா நடக்கும்? இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 40வது அதிகாரம் 3வது வசனம், தமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்போ நீங்கள் பாடும்போது அந்த வல்லமை, அந்த பாடும்போதே தேவ வல்லமை என்ன ஆகும்னா, அதை கேட்குறாங்க, அதை பார்க்குறாங்க, அதை அனுபவிக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அதை கேட்கும் போதே பயந்து கர்த்தரை நம்புவார்களாம். ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், இரட்சகர் உண்டு என்பதை அறிந்து கொள்வார்களாம். அவ்வளோ வல்லமை இருக்கு பாடல்ல. ஆகையால் இந்த காலை வேளையில கர்த்தரிடத்துல, பிரசன்னத்துல, ஆவியில, அபிஷேகத்துல நிறைந்து கர்த்தரை பாடுங்க, துதிங்க, கிருபைகளை பெற்று மற்றவங்களுக்கு சாட்சியாக வாழுங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.